பயன்படுத்துகிறோம். சாலைகள் மற்றும் பொது இடங்களில் மழை பெய்த பிறகு தேங்கி நிற்கும் நீரை ஓரிடத்தில் தேக்கி வைத்து அதை மறுசுழற்சி செய்கிறோம். நீர் மேலாண்மை என்பது நீர் விநியோகத்தின் அளவையும் தரத்தையும் நிர்வகிக்கும் ஒரு முறையாகும். இதில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பதும் இதில் அடங்கும். கழிவுநீரை தண்ணீரை பயன்படுத்துவதும் நீர் விரயத்தை குறைப்பதும் அடங்கும். நீரின்றி அமையாத உதவி என்பது பழமொழி. உலகத்தில் 3 பங்கு நீர் காணப்பட்டாலும் நாம் பயன்படுத்தும் நன்னீரின் அளவு 2.5%. எனவே நீரை வீணாக்காமல் அதனை மறுசுழற்சி செய்து நாம் பயன்படுத்துகிறோம். பொது இடங்களிலும் சாலைகளிலும் செல்லும் கழிவு நீரை ஒரு தொட்டியில் மொத்தமாக சேமித்து தொட்டியில் சேகரிக்கிறோம். இதில் காணப்படும் கழிவுகளை வீழ்படிவாத நீருடன் பொட்டாஸ் படிகாரம் சேர்க்கப்படுகிறது. இந்நிகழ்வினை ஏற்றம் என்கிறோம். மாசுடன் சேர்ந்த வீழ்படிவாதலை துரிதளிக்கப்படுகிறது. சேகரித்த நீரினை நீர்மூழ்கி மோட்டார் ஒன்றின் மூலம் மறுசுழற்சிக்கு உட்படுத்துகிறோம். நீர் மறுசுழற்சியில் 5 படிநிலைகள் உள்ளன. முதலாம் நிலையில் பெரிய கூழாங்கற்கள் உள்ள தொட்டியில் கழிநீர் சேகரிக்கின்றன. இதுவே நீரில் உள்ள பெரிய குப்பைகளை வடிகட்ட பயன்படுகிறது. அடுத்த நிலையில் சிறிய சிறிய ஜல்லிக்கற்கள் உள்ளன. இதில் உள்ள சிறிய சிறிய துகள்கள் தூசிகள் வடிகட்டி கீழே உள்ள மூன்றாம் நிலையில் உள்ள கழிவுகளின் இயற்கையாகவே நீரில் காணப்படும் நிலைகள் நீக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நீரின் நிறம் மாறுகின்றன. 4ஆம் படிநிலையில் உள்ள மணல் இயற்கையாக நீரில் உள்ள தூசிகள் வடிகட்ட பயன்படுகின்றன. 5ஆம் நிலையில் உள்ள பஞ்சு சிறிய குப்பைகள் மற்றும் நுண்ணுயிரிகளை அழிக்க உதவுகின்றன. பின் அடுத்த படிநிலையில் உள்ள நீருடன் குளோரின் சேர்க்கப்படுகிறது. இந்த குளோரின்